இல்ல இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா 34 42 அப்படிங்கும்போது உங்களுக்கு 8 inches வருதுங்களா? அப்போ உங்களுக்கு வந்து 2 inches வந்து டாட். இப்போ நீங்க மார்க் பண்ணும்போது 10.5 inch ஃபர்ஸ்ட் இது, கீழே 5.25 minus 1 inch 4.25. 10.5 inch ஓகேங்களா? ஓகே. அதுல இருந்து டவுன் பாத்தீங்கன்னா அதுல பாதி. இல்ல இல்ல 10.5ல பாதி, 5.25. 1 inch மேல வந்து அப் 4.25. 4.25. அப்போ இங்க இருந்து அதே 5.25 ஒரு 1/2 inch முன்னாடி. ஓகேவா? மூவ் ஆகலையா? ஓகே ஓகே. இப்ப இந்த ஃப்ரண்ட் சைடுல இருந்து நாலே கால். இப்ப இங்க இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இங்க வந்து 5.25, ஓபன் சைடுல இருந்து 5.25. பிடிக்கணும். அப்போ இங்க அதாவது டாட் பாயிண்ட்ல இருந்து 1/2 inch வந்து க்ளோஸ் முன்னாடி கொண்டு வரணும். அதே கீழே டாட்லயும் 1/2 inch முன்னாடி கொண்டு வரணும், அந்த 4.25 மார்க் பண்ண இடத்துலயும் முன்னாடி. அப்போ அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனா வரும். அதான் தீசே வா. இப்ப இது சுத்தமாவே மூவ் ஆகல. இல்ல அப்பா அப்படியா சார்? டாட் ஒன் சைடு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் இல்லையா சைடுல, அப்போ அது 2 inches வந்து அவுட்டர்ல தள்ளி நம்ம ஒரு ஸ்லாண்டிங் லைன். அதுக்காக தான் அந்த 2 inch. அப்போ நம்ம சென்டர்ல பிடிக்கும் போது 2 சைடும் சேர்த்து 2 inches பிடிப்போம். இப்ப இதுல இங்க வந்து 10.5 inch வைக்கிறீங்களா? ஓகேங்களா? இங்க டவுன் வந்து 5.25, 1 inch 4.25. அப்ப இந்த லைனும் நமக்கு இங்க 5.25 வரணும். அந்த இடத்துல இந்த லைன் போடுவோம். சரிங்களா? இங்க வந்து 5.25, இங்க 5.25 வரணும். இங்க 5.25, இங்க 10.5. இதுதான் வந்து மிட் பாயிண்ட். இந்த ரெண்டும் எங்க ஜாயிண்ட் ஆகுதோ அதுதான் மிட் பாயிண்ட். அதுல இருந்து தான் கீழேயும் இந்த லைன் போடணும். நீங்க இங்க இருந்து ஒரு 1/2 inch க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு 1/2 inch க்ளோஸ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம லைன் போட்டுக்குவோம். ஓகேங்களா? இப்போ இங்க இதுல ஒரு லைன், இதுல ஒரு லைன் இருக்கு. இப்போ இந்த இதுல இந்த பக்கம் உங்களுக்கு 2 inch, இந்த பக்கம் 2 inch. இப்ப இங்க இருந்து ஒரு 3/4 inch டவுன். இப்படிதான் உங்களுக்கு டாட் பாயிண்ட் வரும்.
அப்போ இந்த லைன் வந்து நீங்க இப்படி வரும் இல்லையா? இப்ப இந்த இடம் வந்து உங்களுக்கு இந்த இடம் வரும். அப்ப இங்க இருந்து இங்க எவ்வளவு அப்படின்னா 3 இன்ச்சா 4 இன்ச்சா 3.5 அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும். ஓகே ஓகே ஓகே. அப்ப இங்க கிராஸ் பண்ணிட்டு இத வந்து இதோட ஜாயின் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இத நம்ம சென்டரா வச்சுட்டு இப்படி ஃபோல்டு பண்ணி 3.5 அதுக்கப்புறம் 2 இன்ச்சஸ் கரெக்ட் பண்ணி நம்ம கட் பண்ணுவோம். அப்ப இது ரெண்டும் உங்களுக்கு ஈவனா ஒரு இந்த ஷேப்ல வந்துரும். இது வந்து 1/4 இன்ச், இங்க 2 இன்ச்சஸ், இங்க 2 இன்ச்சஸ் வச்சிருப்போம். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் போர்ஷன்ல இது வந்து டாட்டுக்கான ஸ்பேஸ் இதுல போயிடும். இங்க உங்களுக்கு பட்டியினுடைய அந்த ஸ்லாண்டிங் லைன் வந்துடும். இங்க வந்து இது அப்ப நம்ம யோக் மார்க் பண்ணும்போது இங்க இருந்து இங்க 3.5 இங்க என்ன லென்த் வருதோ அது இங்க வரும். அதுக்கப்புறம் இந்த லைன் போடும்போது உங்களுக்கு யோக்கினோட ஷேப் வந்து கிடைச்சிடும். இப்ப நான் அது உங்களுக்கு அது வேணா ஒரு இதுல கட்டிங் போட்டு காட்டிடுறேன். இங்க வரும், இங்க இதுல வரும், யோக்ல வரணும். ஓகேங்களா? இந்த லென்த் இங்க வச்சுக்கோங்க. இங்க வந்து நம்ம லைட்டா கிராஸ் பண்ணிக்குவோம். இங்கேயும் நமக்கு ஒரு 2.5 இன்ச் வேணும், குறையக்கூடாது. ரெடியா 2.5 இன்ச் 2 இன்ச் 2.5 இன்ச் வேணும். அதுக்கு கம்மியாச்சுன்னா யோக் வந்து ரொம்ப சின்னதாயிரும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கணும். இப்ப உங்க மெஷர்மெண்ட் சொல்லுங்க, நான் அதுல ஒரு கட்டிங் நான் போட்டுறேன். செஸ்ட் வந்து 40, பஸ்ட் வந்து 42, வெயிஸ்ட் வந்து 34. லெந்த் 15. ஓகே. 14.5 or 15 அதெல்லாம் இருக்காது. ஸ்லீவ் லெந்த் வந்து 11.5. ஸ்லீவ்ல உங்களுக்கு டவுட் இல்ல? ஸ்லீவ் செய்ய பറ്റും. ஓகே. ஸ்லீவ் வந்து പിന്നെ ஆர்ம் டெப்த். பேக் ஃப்ரண்ட் இதெல்லாம் தான். பேக் நெக் எவ்வளவு? பேக் நெக் 9.5. ஓகே. ஷோல்டர் வந்து அளவெடுத்து பார்த்தப்போ 15.5 வச்சிருக்கா. பட் பஸ்ட் அளவு வச்சு நோக்கினா 16 வேணும். பட் 15.5 வச்சிருக்காரு. அப்போ -3. அப்போ உங்களுக்கு 12.5 6.25 வந்து உங்களுக்கு ஷோல்டர். இது ஓகே தான். ஓகே ஓகே. ரெடி ஷோல்டர் வந்து ஒரு 3 இன்ச். அது நமக்கு எவ்வளவு வேணுமோ அது நம்ம வச்சுக்கலாம். இந்த ஸ்லாண்டிங் இது வெயிஸ்ட், இந்த ஸ்லாண்டிங் வேணும்னா நீங்க போட்டுக்கோங்க, இல்லாட்டினா எப்பவும் போல ஸ்ட்ரைட் போட்டுக்கோங்க. ஆமா. ஆர்ம் ஹோல் எவ்வளவு உங்களுக்கு? ஆர்ம் ஹோல் வந்து 18.5 செய்திருக்கா. இது பார்க்கல. 18.5 இஸ் ஓகே. 8.5 அப்படின்னா உங்களுக்கு 17 இன்ச் வருதுங்களா? ஆர்ம் ஹோல் ரவுண்டு. ஆர்ம் ஹோல் ரவுண்டு. ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து பாடியில மெஷர் பண்ணியது 18.5 வேணும்.
கால்குலேஷன் பண்ணி எடுக்கிறது வச்சாலே 19 ஆகும். 8 இப்போ உங்களுக்கு ஆக்சுவலா உங்க பாடியில எடுக்கிறது வந்து 18.5. அப்போ உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணும்போது 19 வருது. அதான் 9.25 வரும். வச்சு பார்க்கும்போது 19 வருது. வச்சு கணக்கு வச்சு இல்ல இப்ப எனக்கு என்ன வேணும்னா ஆம்ஹோல் ரவுண்ட் மட்டும் என்னன்னு அவ்வளவுதான். ஆம்ஹோல் ரவுண்ட் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஆ ஆ கொஞ்சம் டைட் ஆயிட்டு பிடிச்சிருந்தா 19 மேலே ஏற்றி கரெக்டா 19 ஓகே. இப்படி உங்களுக்கு பின்னாடி ரொம்ப இறங்கி இருக்கு. வேற யாரும் ஆம்ஹோல் எடுக்க முடியாது உங்களுக்கு. கரெக்டா ரவுண்ட் பண்ணி இது இப்படி கரெக்டா. ஓகே. இப்ப எவ்வளவு வருது அதுல? இல்ல இப்ப நம்ம இப்படி கை இப்படி வைக்கும் போது இந்த அண்டர் ஆர்ம்ல வந்து கரெக்டா சீட்டிங் ஆகணும் உங்களுக்கு. அண்டர் ஆர்ம்ல கரெக்டா சீட்டிங் ஆகுதான்னு பாருங்க. இல்ல பின்னாடி இப்படி உங்களுக்கு தள்ளி வந்திருக்கு. கரெக்டா ரவுண்ட் வரல. ஆம்ஹோல் தள்ளி இருக்கு. ஓகே ஓகே. இப்ப நான் 18.5 ஓகே. நாம அதை வச்சுக்கலாம். நீங்க அதுக்கப்புறம் யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி டேப் ஒண்ணு நீங்க இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டேப் இருந்தா அதே மாதிரி இது திக்கா வாங்க வேண்டாம், தின்னா வாங்கிக்கோங்க. இப்ப மேல வந்து ஷோல்டர் இது 40 செஸ்ட் அப்படிங்கும் போது 11 inches வருதுங்களா? இதுல வந்து அப்ராக்சிமேட்டா நம்ம ரவுண்ட் பண்ணி பார்க்கும்போது 9.5 வருது. நமக்கு வந்து 9.25 போதும். ஆம்ஹோல் டெப்த் வந்து உங்களுக்கு 6.25 வைக்கணும். ஆமா, இதுல மெஷர் பண்ணி பார்த்துட்டு இப்போ வந்து 9.25 வருது. ஒரு 1/2 inch ஸ்லாண்டிங், அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட், இதுலயும் 9.5 தான் வருது. அப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம ஏன்னா வெட்டும் போது அதிகமாயிடக்கூடாது. ஃபைனலா எவ்வளவு வருதுன்னு நான் இதுல உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே. அப்ப இதுதான் கரெக்டா வருது உங்களுக்கு. 6 inch இந்த லென்த் வந்து 6 inch, இது வந்து 6.25. இப்ப இது வந்து நமக்கு செஸ்ட்ல இருங்க எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டு. இப்ப இதுல வந்து பாதி எடுத்துட்டு அந்த லைனை வந்து நம்ம அலைன் பண்ணிக்கலாம். எந்த லைன் போட்டாலுமே 1/2 inch ஏத்தணும். இதுல கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸ் வருது. இதுல வந்து நம்ம
டிஃபரெண்ட் கலர் சோக் இருக்காங்க அது ஹைலைட் பண்ணுங்க. இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இந்த லைன் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிறது தான். இதெல்லாம் உங்களுக்கு இதா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும்தான் உங்களுக்கு இப்போ கரெக்டா வருது. அப்ப இதனுடைய ஹைட் பாத்தீங்கன்னா 6 இன்ச் வருது. நீங்க 6 இன்ச் வச்சீங்க அப்படின்னா இல்ல இது வந்து இந்த 1/2 இன்ச் மேல ஏத்துறது தான் வந்து உங்களுக்கு 6 இன்ச். அதுல இருந்து மிட் பாயிண்ட் வச்சு நீங்க அப்போ உங்களுக்கு 6 வந்து வைக்கும் போதுதான் உங்களுக்கு ஆர்ம் ஹோல் கரெக்டா வருது. அதுல இருந்து நம்ம லைன் போட்டாச்சு. சரிங்களா? இப்ப இதுதான் ஆர்ம் ஹோல் வந்து இது. இப்போ உங்களுக்கு 3 இன்ச் வேணும் அப்படின்னா ஷோல்டர் 3.25 வந்து நீங்க மார்க் பண்ணணும். சரிங்களா? நெக் வித் வந்து 2.5 வரும். ஏன்னா உங்களுக்கு ஷோல்டர் பிராடா வேணும்னாவே கழுத்து வந்து கம்மியா வேணும்னு தான் இது அர்த்தம். சரிங்களா? அப்போ ஹைட் வந்து 10 வைக்கிற 9.5 பிளஸ் 1/2. லைட்டா இங்க ஸ்லாண்டிங் கொடுத்துருக்கேன். ஒரு 1/4 இன்ச்சுக்கு. இதுல வந்து ரவுண்ட் போட்டாச்சு. இதுல டாட் ஹைட் இப்போ உங்களுக்கு 15ங்கும் போது நீங்க ஒரு 4 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். 3.5 4 எவ்வளவு வேணா வச்சுக்கலாம். ஏன்னா இங்க உங்களுக்கு கேப் இருக்கு. நெக் லோவா போகும்போது தான் இது நீங்க கரெக்ட் இது பண்ணணும். ஆமா, இப்ப இதுல 4 இன்ச் கூட வைக்கலாம். 3.5 இன்ச் 4 இன்ச் உங்களுக்கு. ஆமா, இங்க வரைக்கும் இறங்கிச்சு அப்படின்னா இது வந்து நம்ம இறக்கிதான் ஆகணும். ஆமா, கீழே தள்ளி. ஆமா, கீழே தள்ளி வரணும். சேம் பிளேஸ் அதேதான். எப்பவுமே அந்த லைனுக்கு மேல் பக்கமா இல்ல, அது நான் எழுதிக்கிறேன். அதுல நான் இதுல எழுதி தரேன். ஓகே. ஷோல்டர் வந்து தச்சு போடும்போது அறியாம கரெக்ட் ஆகும். ஓகே.
இப்போ இங்க இருந்து 3 இன்ச்சு, இங்க 2 இன்ச்சு, இங்க 2 இன்ச்சு. ஓகேங்களா? ஓகே. இங்க மேல 1/4 இன்ச்சு. இதுக்கு வந்து லைன் போட்டுக்கோங்க. இங்க எக்ஸஸா இருந்தா நம்ம ஃபைனலா அது கட் பண்ணிடுவோம். இருந்தாலும் அப்ராக்சிமேட்டா ஒரு லைன். இது வந்து லைட்டா ஒரு ஸ்லாண்டிங். இதுதான் நமக்கு இங்க நாச்சு. இப்போ ஃப்ரண்ட் நெக் எவ்வளவு வைப்பீங்க? ஃப்ரண்ட் நெக் வந்து 7, 6.5, 7. That 7 is okay. ஓகே 7. இது ஜாஸ்தியா வரணும். 7 6.5 ஓகே. நீங்க பாடியில எடுக்கும்போது என்ன வருதோ அது வச்சுக்கோங்க. ஓகே 7 7.5 நீங்க எப்படி வைக்கிறீங்களோ அது மாதிரி வச்சுக்கோங்க. என்ன வச்சாலும் ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஷோல்டர் கட் பண்ணிக்கோங்க. ஓகே. இங்க மட்டும் சும்மா கொஞ்சம் தள்ளிக்கோங்க லைட்டா. ஓகே. ஒரு புள்ளி தள்ளிக்கோங்க. இதே சேம் இங்க வந்து நான் இது போட்டுக்கோங்க மார்க். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் இங்க எவ்வளவு தள்ளி இருக்கோமோ அந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ரைட் பண்ணிட்டு லைன் போட்டுக்கோங்க. ஒரு புள்ளி. ஏன்னா அப்பதான் இந்த இடம் கரெக்டா வரும். இல்லாட்டினா இந்த இடம் உங்களுக்கு கவர். இந்த பெண்டு வந்து நம்ம ஒரு புள்ளி தள்ளி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. அதே ஆம்ஹோல் இங்கேயும் போட்டாச்சு. இப்போ இது வந்து நமக்கு அளவு ஒரு 1/2 இன்ச்சு நான் தள்ளி வைக்கிறேன். இப்போ இந்த லைன்ல இருந்து மேல நம்ம கட் பண்ண லைன்ல இருந்து இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைன்ல இந்த ஸ்கேல் வச்சீங்க அப்படின்னா ஒரு ஸ்லாண்டிங் வரும். ஒரு ஸ்லாண்டிங் வரும். அந்த ஸ்லாண்டிங்க்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து சீம் அலவன்ஸ். இது வந்து சீம் அலவன்ஸ். இதுல என்ன நெக் ஷேப் வேணுமோ அது கொடுத்துக்கோங்க. இல்ல இது இப்படி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது இதுலதான். உங்களுக்கு வைடா வேணும்னா இதுக்குள்ள கொடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம நெக்கினுடைய அந்த வைடு குறைக்கணும் அப்படின்னா இது அப்படியே ரொட்டேட் பண்ணீங்கன்னா மேல வரைக்கும் வரும். இப்ப இது வந்து க்ளோஸா வரும். இன்னும் கொஞ்சம் வைட் பண்ணா அகலமா வரும். இப்படியே இதுல எவ்வளவு வேணுமோ அது மாதிரி நீங்க இதுல வச்சுக்கலாம். இப்போ நம்ம கப் ஷேப் பாத்தீங்க அப்படின்னா இங்க கீழே இருந்து 11 10 தானே. அப்போ இங்க வந்து 5.25 இது வருதான்னு பாத்துக்கோங்க. 5.25. அப்போ இதுதான் உங்களுக்கு மிட் பாயிண்ட். இங்க இருந்து 10.5 இங்க இருந்து 5.25 இதுதான் உங்களுக்கு மிட் பாயிண்ட். அப்போ இதுக்கு கீழே 5.25 ஒரு 4.25 2 லைன் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து மிட் பாயிண்ட். இப்ப இதுல நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ள தள்ளிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும். இப்ப இதுதான்
இங்க இருந்து ஹாஃப், இங்க இருந்து ஹாஃப். உள்ள இல்ல இல்ல, இது வந்து 4.25 தான் ஹைட்டு. நான் இங்க எப்படி உள்ள தள்ளினேனோ சேம் அதே மாதிரி உள்ள தள்ளி லைன் போட்டிருக்கேன். ஏன்னா அப்பதானே ஸ்ட்ரெயிட் லைன் வரும், இல்லாட்டினா கிராஸா போயிடும். அப்போ இங்க வந்து 2 இன்ச்சஸும் இங்க வந்து 2 இன்ச்சஸும் மார்க் பண்றோம். அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த லைன். இந்த லைன்ல இருந்து நம்ம இப்ப இதுக்கும் தான் உங்களுக்கு மிட் பாயிண்ட், சரிங்களா? இப்ப இதுல வந்து நான் வந்து 2 இன்ச் மார்க் பண்றேன். இப்ப இதையும் நான் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு லைன் போடுறேன். இது வந்து இப்படி மேல வரும்போது இது கூட கனெக்ட் ஆகும், கீழே போகும்போது என்ன ஆகும்னா இந்த லைன் வந்து இது கூட கனெக்ட் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்ப இத வந்து இந்த லைன் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இதுதான் உங்களுக்கு லைன், இதுல இருந்து தான் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்ப இதுல நீங்க மெஷர் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் 3.5 வருது, ஓகேங்களா? இப்ப இங்க இருந்து நமக்கு இதுதான் அளவு. இங்க ஒரு 1/2 இன்ச் நம்ம 3.5 நெக் வித்து தான். இப்ப உங்களுக்கு அது எவ்வளவு வருதோ அதை வச்சுக்கோங்க. நான் அப்ராக்சிமேட்டா அந்த பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி 3.5 அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்ப நான் இங்க வந்து 1/2 இன்ச் நான் வந்து ஒரு ஸ்லாண்டிங்க ஒரு லைன் போட்டிருக்கேன். ஒன் செகண்ட். அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கல்ல ஏங்க? ஏதோ ஸ்மெல் வர மாதிரி இருக்கு. ஓகே, இப்ப இதுல டவுட் இருக்குங்களா? ஆமா ஈவன், ஆமா ஈவனா வரும். இது வந்து இந்த ட்ரையாங்கிள் வந்து நம்ம யோக்கு கட் பண்ணும்போது யோக்கு வந்து நம்ம அட்டாச் பண்ணும்போது இந்த ட்ரையாங்கிள் வந்து கரெக்டா வரும். ஆமா, இங்க எவ்வளவு வைக்கிறீங்களோ அது வச்சுக்கோங்க. இங்க அது மாதிரி வச்சுக்கோங்க. இதோட நம்ம ஏற்கனவே கட் போட்டிருக்கோம்ல, அதோட வந்து ஜாயிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம இங்க எங்க லைன் போட்டிருக்கோமோ அந்த ஸ்லாண்டிங் லைன் அதோட கட் பண்ணிக்கலாம். இப்ப இது வந்து இந்த கிராஸ் லைன்ல தான் கட் பண்றேன். கீழே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம இதை வெட்டி எடுத்துக்கலாம். டெப்த் வெட்டும் போது இதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இங்க ஓகேங்களா? இப்ப இத வந்து இங்க கொஞ்சம் அதிகமா இருக்கிறத நம்ம கரெக்ட் பண்ணி ஆம்ஹோல் டெப்த் ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி அதிகமா இருந்தா போதும், 1/2 இன்ச்சு கூட வேண்டாம். இப்ப இது வந்து இல்ல, இந்த ஸ்லாண்டிங்ல இருந்து இப்படி கொண்டு வந்தாச்சு. இங்கயா அதுதான் நான் இங்க மார்க் பண்ணல.
ஸ்லாண்டிங் போட்டேன்ல. ஓகே. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே மார்க் போடும்போது இங்கேயே ஸ்லாண்டிங் போட்டாச்சுல்ல. ஓகே. சரிங்களா? இந்த ஸ்லாண்டிங் போ தாழ எடுக்கலைன்னா தாழ வந்து டிமினிஷன் பண்ணல. ஓகே. இங்க இருந்து இங்க வரைக்கும் ஸ்லாண்டிங் 1/2 இன்ச்சு. அதுக்கப்புறம் தான் இது. சரிங்களா? இப்போ இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு பிளவுஸ் நீங்க ஸ்டிச் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் இது வந்து உங்களுக்கு டைட் ஆகுது அப்படின்னா இங்க வெட்டுறத குறைச்சுக்கோங்க. ஓகே ஓகே. அவ இப்ப வந்ததுல இந்த பாகம் வந்து கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு பஸ்ட் சைஸ் இதாகும் போது நமக்கு என்ன ஆகும்னா இது வெட்ட வேண்டியது கூட இல்லாம இருக்கலாம். சும்மா லைட்டா மட்டும் ஒரு ஷார்ப் மட்டும் கட் பண்ணா கூட போதும். ஓகே. ஓகே, இது வந்து நமக்கு ரொம்ப கட் பண்ண தேவை இருக்காது. இப்போ நீங்க இதுல மெஷர் பண்ணும்போது அப்படி இல்ல உங்களுக்கு அந்த இடத்துல நீங்க வெட்டினாதான் நெக்கு டைட் ஆகுது அப்படின்னா இங்க நான் வைக்கிறது 11 இன்ச்சு, நம்ம இங்க 10.75 சொல்றோம் இல்லைங்களா? உங்களுக்கு டைட் ஆகுது அப்படின்னா 11 வச்சுக்கோங்க. இப்ப நார்மலா ஒரு 1/4 இன்ச்சு கம்மியா தான் நம்ம வரும் நம்ம கட் பண்ணும்போது. சப்போஸ் உங்களுக்கு டைட் ஆகுது அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு நீங்க பேக்ல என்ன இருக்கோ அதே ஃப்ரண்ட்டுக்கும் நீங்க வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த 10.75ல நான் கட் பண்றேன். ஓகே, ஃப்ரண்ட் இல்ல இங்கதான் டாட் பிடிக்கும். இங்க நம்ம பிடிக்கிற டாட் இங்க, ஆனா நம்ம மெஷர் பண்றது கீழே. அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு 1/4 இன்ச்சு தான் குறையும், 1/2 இன்ச்சு குறையாது. இப்போ இத வந்து லைட்டா இப்படி ஸ்லாண்டிங் பண்ணி கட் பண்ணிட்டு இந்த மிட் பாயிண்டையும் இந்த லைனையும் நீங்க மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வைக்கிறது தான் கப் ஷேப்னோட அக்யூரசியா நம்ம பார்க்குற ஒரு மெஷர்மெண்ட். இப்போ இதுல 3.5 இன்ச்சு உங்களுடைய நெக்கு வித்து நீங்க என்ன வைக்கிறீங்களோ அந்த அளவு 3.5 இன்ச்சு இங்க கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்ல 2 இன்ச்சு வேணும். அப்போ சப்போஸ் 2 இன்ச்சு வச்சு உங்களுக்கு கப் ஷேப் லூஸா இருந்துச்சு அப்படின்னா 1.25 வச்சுக்கோங்க. இதுல நான் இப்ப 2 இன்ச்சு நான் மார்க் பண்ணிருக்கேன். இதுக்கு வந்து லைட்டா இதுதான் நமக்கு 3.5 இன்ச்சுக்கான மார்க்கிங். இது வந்து 2 இன்ச்சு. இந்த இடம் நம்ம கட் போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு இங்க அதிகம் வேண்டாம்னா நீங்க ரவுண்ட் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம் இங்க இருக்கிறத. இப்போ உங்களுக்கு இத நல்லா இந்த இடத்துல நம்ம பிரஸ் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் ஒரு லைன் கிடைக்கும். அதுல தான் நம்ம மிட் பாயிண்ட் மார்க் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு 3/4 இன்ச்சு கீழே இந்த இடத்துல நம்ம இந்த பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கணும். அப்ப இதுக்கு நேரா இங்க ஆர்ம் ஹோலுக்கு நேரா அப்படி பார்க்கும்போது இந்த லைனுக்கு வந்து உங்களுக்கு இருந்தா போதும். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட். இப்ப இந்த ரெண்டுக்கும் இந்த இடத்துல மிட் பாயிண்டா ஒரு பாயிண்ட். 1/2 இன்ச்சு மேலேயும் வரலாம், இந்த லைன்லயும் வரலாம். அது கப் ஷேப் பொறுத்து தான். மேலே ஏத்தி வந்தாலும் தப்பு இல்லை, இதுலயே வந்தாலும் நமக்கு இது இல்லை. இப்போ நீங்க இதுல வச்சு பார்க்கும்போது இங்க 1/4 இன்ச் அதிகமா இருக்கும் மேல. இங்க லைட்டா ஒரு ஸ்லாண்டிங் வரும். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா இதுதான் நமக்கு ஆர்ம் ஹோல் டீப். 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் அதிகம், அவ்வளவுதான்.
இது வந்து டாட் லைன். இதுதான் நமக்கு மிட் பாயிண்ட். ஒரு அதிகமான ஒரு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சைடுல ஃபோர்த் டாட். அது வேணும்னா நீங்க இங்க 1/2 இன்ச் இறக்கிக்கோங்க. ஓகே. இந்த மேல மட்டும். ஆனா இதனுடைய ஹைட் வந்து 3 இன்ச் தான். சரிங்களா? யோக்கு நீங்க அந்த அளவுக்கு தான் வெட்டணும். ஆனா இந்த மேல இருக்கிறது மட்டும் ஒரு 1/2 இன்ச் நீங்க டவுன் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்பதான் இங்க 4th டாட். அது பண்ணாம பிடிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு யோக் வந்து ஜாயின் பண்ணும்போது ஷார்டேஜ் வரும். அதனால நீங்க அதுக்கு ஸ்பேஸ் விட்டதுக்கு அப்புறம் தான் அங்க டாட் பிடிக்கணும். யோக் வந்து நம்ம உங்களுக்கு கால்குலேஷன் சொல்லியிருக்கேன். வெயிஸ்ட் பிளஸ் 2 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. 1/4 வெயிஸ்ட் 8.5 பிளஸ்னா 10.5 இன்ச் வந்து உங்களுக்கு வெயிஸ்டினுடைய 1/4 வெயிஸ்ட், யோக்கினுடைய லென்த். இதோட ஹைட் வந்து நம்ம இங்க 3 இன்ச் வச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்போ 1.5 இன்ச் சேர்த்து 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அப்ப இங்க நம்ம என்ன பண்ணோம்னா உங்களுக்கு இதுல வந்து ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு போயிடும். யோக்கு நல்லா அகலமா பெருசா வேணும்னா 3 இன்ச் வச்சுக்கலாம். இல்லன்னா ஒரு 3.25 மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 3.25க்கு ஒரு லைன் போடுங்க. 3.25 வந்து 1/2 இன்ச். ஆமா. இப்ப இங்க வந்து ஒரு சீம் லைன் இது வந்து நம்ம தையல் போடுவோம். இங்க ஒரு 1/2 இன்ச் போயிடும். அப்ப உங்களுக்கு ரெடியா கிடைக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 2.25 கிடைக்கும் பட்டியினுடைய உயரம். அப்போ உங்களுக்கு இங்க கீழே 1/2 இன்ச் விட்டுருங்க. மேல வந்து ஒரு 3.25 நான் வச்சிருக்கேன். இப்போதான் நம்ம இப்ப இந்த ஹைட்ல இருந்து இது வந்து சைடு ஹைட், இது மாறக்கூடாது. இப்ப ஃப்ரண்ட்ல தான் நான் வந்து இந்த இது பண்றேன். இப்ப இதுல இருந்து இதனுடைய ஹைட் பாத்தீங்கன்னா 2.25 வருது. அந்த 2.25 இங்க மார்க் பண்ணிக்கலாம். இதனுடைய டிஸ்டன்ஸ் 3. இது வந்து 3.5. இப்ப இந்த ஸ்லாண்டிங் பாத்தீங்கன்னா இது வந்து இது கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து இங்க இருக்கணும். இந்த இது இங்க வர்றது இந்த சைடு வரணும். இதுல அதிகமா வரதை நம்ம வெட்டிக்கலாம். இது வந்து இந்த லைன்ல அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து இங்க. அப்ப இங்க எவ்வளவு எக்ஸஸா இருக்கோ இதை வந்து நம்ம மேல எதுவும் பண்ணக்கூடாது. இதை மட்டும் குறைச்சிக்கணும்.
இப்போ இதுதான் நமக்கு அளவு. இப்போ நீங்கள் டாட் பிடிக்கும்போது இப்போ இது வந்து இந்த ஷேப்பில் இது இங்கேயும் இது இங்கேயும் உங்களுக்கு வரும். இந்த ஷேப் வந்து இதில் கரெக்டாக ஸ்ட்ரைட் ஆகி இப்படி இருக்கும். இது வந்து இந்த சைடு வரும். அது தைக்கும்போது கரெக்டாக வரும். அப்போ உங்களுக்கு இங்கே 1/2 இன்ச்சு குறையும், இங்கே இவ்வளோ குறைஞ்சிரும். அப்போ இதுதான் உங்களுக்கு யோக்கினுடைய ஹைட் வரும். நமக்கு இந்த யோக் வந்து கரெக்டாக இதில் வந்து ஒரு 3/4 இன்ச்சு கம்மியாக இருக்கும். ஏன்னா இதில் 1 இன்ச்சு வந்து நமக்கு டாட் பிடிச்சிருவோம். இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஓப்பன் பீஸ் வைப்போம். அதனால் இதில் வந்து நமக்கு கொஞ்சம் இப்படி வச்சு பார்க்கும்போது ஒரு 3/4 இன்ச்சு ஷார்ட்டேஜ் ஆகும். இப்போ இது வந்து நீங்கள் இங்கே ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஷேப் வந்து இதில் வச்சுக்கணும். இந்த இதில் ½ இன்ச்சுக்கு இப்போ இது உங்களுக்கு இந்த ஹைட் வந்து இதில் வந்துடும். இந்த ஷேப் நீங்கள் ஸ்டிச் போடும்போது அதுக்கு இதாக வரும். நான் ஜஸ்ட் ஒரு பின் தான் பண்ணியிருக்கேன். இந்த டாட் இங்கே பிடிக்கும்போது இந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த பாயிண்ட் மட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகும், அவ்வளோதான். ஓகே, இந்த இந்த இது மட்டும் கரெக்டா மேட்ச் பண்ணிக்கோங்க. கரெக்டா இருக்கணும். ரொம்ப இப்படி இதா வந்துச்சுன்னா கூட நீங்க லைட்டா இதை கம்மி பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது ஃபினிஷிங் வந்து அது என்ன ஷேப் இருக்கோ அதே ஷேப் இதுல வரணும். நமக்கு இதுல என்ன ஷேப்போ அதே ஷேப் இதுல கொண்டு வரணும். இது ரெண்டும் கரெக்டா மேட்ச் ஆகும். சப்போஸ் இது நீங்க லைட்டா பெண்ட் பண்ணிருந்தீங்கனாலும் இது கொஞ்சம் பெண்ட் பண்ணணும். இது ஸ்ட்ரைட்டா இருந்தா இது ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இது ரெண்டும் ஒரே மாதிரி உங்களுக்கு இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதுல நம்ம மேட்ச் பண்ணிட்டு நாட்ச் போட்டுக்கலாம். ஸ்டிச்சிங் லைனு இதுல வந்து 3 + 1 4 4க்கு இங்க நாட்ச் போட்டுக்கலாம். இதுதான் நமக்கு ஆல்ரெடி நான் லைன் போட்டிருக்கேன், அதே தான். இது வச்சு இதுல பார்க்கும்போது உங்களுக்கு இங்க ½ இன்ச் போயிடும், இது இதுல மேட்ச் ஆயிரும். ஸ்லீவ் லென்த் எவ்வளோ? 11.5.
4 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே. உங்களுக்கு இங்க பைசெப்ஸ் எவ்வளவு வருதுன்னு சொன்னீங்க? பைசெப்ஸ் வந்து 13.5. 13.5. அப்போ நமக்கு அப்ராக்சிமேட்டா 13.5 அப்படின்னா +1 இன்ச்சு 14.5 வரணும். சரிங்களா? மெஷர் பண்ணும்போது. இப்போ இதுல வந்து 18 தானே வச்சோம். இதுல 9 இன்ச்சஸ் மார்க் பண்றேன். ஓகேங்களா? அப்ப இங்க வந்து உங்களுக்கு ஸ்லீவ் இங்க போடும்போது லூஸா வருமா? ഇവിടെ இந்த ഭാഗം ஆ ഇവിടെ ഉള്ളില് ഇല്ല ஒண்ணுണ്ട്. இல்ல இந்த பைசெப்ஸ் போடும்போது இப்ப இதுல பார்க்கும்போது எனக்கு இங்க 14.5 15 இருந்தா போதும் உங்களுக்கு. ஆனா இதுல வந்து நமக்கு 8 இன்ச் வருது. அப்ப കുറച്ച് എടുക്കാം. ഇത് ടൈറ്റ് ആക്കിക്കണം, ലൂസ് ആക്കാനും കഴിയുന്നത്. அப்ப நான் என்ன பண்றேன்னா இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் அண்டர் ஆர்ம் வந்து இங்க 15 வர மாதிரி வச்சுட்டு 4.5 வரைக்கும் வைக்கிறேன். ஓகே. உங்க கால்குலேஷன் இப்போ இது வந்து பைசெப்ஸ்னுடைய அளவு. இப்ப இது வந்து 4 இன்ச்சஸ் வந்து நம்ம செஸ்ட் ரவுண்ட்ல 10 எவ்வளவோ அது கால்குலேட் பண்ணி நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா 9.25 வேணும். நம்ம இங்க மார்க் பண்ணும்போது 9 தான் பண்ணுவோம். ஏன்னா கட் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஆனா உங்களுக்கு இப்போ 13 பைசெப்ஸ் அப்படிங்கும்போது +1 அப்படிங்கும்போது 14 இருந்தா போதும். அப்போ நமக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் வச்ச மார்க் 4 இன்ச் வச்சு நான் 9 இன்ச் இங்க வச்சேன்னா இங்க வந்து 8 இன்ச் வருது. அப்ப 16 வருது உங்களுக்கு. கூடிட்டே இருக்குது. 14 வருது. அப்பனா 15 வரணும் இல்லையா? 1 இன்ச் ஆட் பண்ணா இங்க 15 வரணும். அப்போ இங்க 7.5 இன்ச் உங்களுக்கு வரணும் இந்த இடம். அப்போ இந்த அளவு வச்சா உங்களுக்கு கை லூஸ் வருது இங்க. அப்ப இது இங்க நான் இப்ப இது கூட நான் ஒரு 1/2 இன்ச் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இங்க வந்து உங்களுக்கு தேவையான 15 வர மாதிரி நான் மார்க் பண்றேன். ஆனா இங்கேயும் எனக்கு 9 தான் வரணும். சரிங்களா? இங்கேயும் 9 தான் வரணும். அப்ப இங்க வந்து நான் 1.5 இன்ச் இதுல எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இதுக்கு கிராஸ் போட்டு ஸ்லீவ் ரவுண்டு வந்து 10ங்கும்போது 5 இன்ச் வருது பிளஸ் 1.5 இன்ச் 10. ஓகே. இப்போ இத வந்து நம்ம கனெக்ட் பண்றோம். இதுல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ இங்க வந்து 9 இன்ச் கரெக்டா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 7.5 இன்ச் வருது. அதே இங்க வச்சிருந்தா நமக்கு 8 இன்ச் வரும். 8 இன்ச் வரும்போது என்ன ஆகும்னா லூஸ் வரும். அதனால நான் இப்ப கொஞ்சம் உங்களுக்கு இறக்கி இருக்கேன். சப்போஸ் அந்த பைசெப்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இது பார்த்தா போதும். ஏன்னா உங்களுக்கு இங்க அதிகமா இருக்கு, கை கீழே வந்து ஸ்லிம்மா இருக்கு. அப்ப அதனால உங்களுக்கு அப்ப இங்க இருந்தே வைக்கும் போது இந்த இடம் லூஸ் ரொம்ப இதா தெரியும். அதனால கொஞ்சம் இறக்கி வச்சிருக்கேன். அதனால இதை இறக்கி இருக்கேன். நீங்க இந்த மெத்தட்ல ஸ்டிச் பண்ணிட்டு சப்போஸ் டைட்டா இருந்தா நீங்க எப்பவும் போல 10ல 1 பங்கு வச்சு நீங்க வெட்டிக்கோங்க. லூஸ் வேணும்னா சரிங்களா? ஏன்னா லூஸ் வேணும்னா மேல ஏத்தி எடுக்கணும். எங்க இது ஆஃப் ஆயிடுச்சு. ஒவ்வொரு சிலருக்கு என்ன
ஒரு சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்ப இங்க 18 இன்ச் வருது இல்லைங்களா, பைசெப்ஸுமே பெருசா இருக்கும். இப்ப ஆம் ஹோல் 18ன்னா பைசெப்ஸ் வந்து ஒரு 2 இன்ச்சு கம்மியா 16 அந்த மாதிரி வரும். அப்ப என்ன ஆகும்னா நம்ம இது மாதிரி வச்சு இப்ப இங்க வைக்கும்போது 8 தான் வருது. இப்ப அவங்களுக்கு 8.25 வேணும்னா இந்த லைனை வந்து முன்னாடி தள்ளணும். அப்ப வந்து இங்க 9ம் இங்க 8.25 வந்தாதான் அவங்களுக்கு அது கரெக்டா வரும். சரிங்களா? அப்போ நம்ம பைசெப்ஸ் கூட +1 இன்ச் ஆட் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஒரு லைன் ஸ்ட்ரைட்டா போட்டுக்கோங்க. இப்ப இங்க 7.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த லைனோட எங்க உங்களுக்கு 9 இன்ச் கனெக்ட் ஆகுதோ அங்க பாயிண்ட் வச்சு லைன் போட்டுக்கோங்க. அது வந்து பைசெப்ஸ் பெருசா இருக்கு உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு ஆம் ஹோலை விட பைசெப்ஸ் கம்மியா தான் இருக்கு. சப்போஸ் ஒரு சிலருக்கு என்ன இப்ப ஆம் ஹோலும் இதுவும் உங்களுக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா ஒரு சிலருக்கு இங்க வந்து ரொம்ப பெருசா இருக்கும் கை. அப்படி இருக்க உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப உங்களுக்கு 15 வந்திருக்கா, அவங்களுக்கு 16 16 வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி உள்ள தள்ளி கொண்டு வர மாதிரி வரும். அப்ப இந்த உயரம் குறையும், கம்மியாகும். அப்ப அவங்களுக்கு எங்க கனெக்ட் ஆகுதோ அங்கதான் நம்ம ஆம் ஹோல் மார்க் பண்ணணும். சரிங்களா? இது வந்து நான் காமனா இந்த இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் 10 இதை வச்சு நீங்க காமனா எல்லா பிளவுஸுமே பண்ணிக்கோங்க. சப்போஸ் அந்த பைசெப்ஸுக்கு ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் அந்த அளவை எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆம் ஹோல் டிரா பண்ணிக்கோங்க. இப்ப இதனுடைய மிட் பாயிண்ட் 4.5, 2.25, இங்க ஒரு 2.25. இப்ப இதுலயும் இந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்க 3/4 இன்ச் வைக்கலாம். 1/2 இன்ச்சுக்கும் போது ரொம்ப டீப்பா போகும், ரொம்ப டீப் வேண்டாம். 3/4 இன்ச் வைக்கலாம். அது அதனால இது வந்து நீங்க 3/4 இன்ச், ஏன்னா இப்ப இது நல்லா டீப்பா வெட்டுறவங்களும் இருக்காங்க ஆம் ஹோல். நீங்க ஸ்டார்டிங்ல அவ்வளவு டீப்பா வெட்டி உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அது ஆல்டர் பண்ண முடியாது. அதனால நான் ஒரு 3/4 இன்ச் அவுட்டர்ல மார்க் பண்ணிருக்கேன். அந்த ஷேப்புக்காக தான் நான் மார்க் பண்ணிருக்கேன். இங்கேயும் சைட்லயும் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம மெஷர் பண்ணும்போது இங்க இருக்க ஆம் ஹோல் இதுவும் ஈவனா ஒரே மாதிரி வரணும். 9.25 வரணும். இங்க 9 வச்சீங்கன்னா நீங்க கட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு 1/4 இன்ச் அதுல சேர்ந்துடும். ரெண்டு ஆம் ஹோல் இவ்வளவு டீப்பா வெட்டலைனாலும் இங்க ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் மைல்டா கொண்டு வந்துக்கோங்க. இதெல்லாம் இங்க ஓகே தான். கீழே வர்றது மட்டும் ரொம்ப டீப்பா வேண்டாம், கொஞ்சம் லைட்டா. ஏன்னா இது நம்ம மேல ஏத்தி தான் வச்சிருக்கோம், அதனால கொஞ்சம் லைட்டா இங்க மட்டும் லைட்டா ரொம்ப உள்ள கொண்டு போகாம இது பண்ணிக்கோங்க. இங்க மட்டும் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 இன்ச் விட ஒரு புள்ளி கம்மி வரும்.
இங்க வந்து ரொம்ப இப்படி டீப் பண்ண வேண்டாம், பண்ணனாலும் தப்பு இல்ல. ஆனா உங்களுக்கு சப்போஸ் ஒவ்வொரு மெட்டீரியல் என்ன ஆகும்னா பிரியும், அப்ப அது டைட்டா இருந்துச்சுன்னா நூல் வந்துரும். அதனால நீங்க இந்த அண்டர் ஆம் கிட்ட வரும்போது ஸ்லீவ் வந்து ரொம்ப டெப்தா கொண்டு போக வேண்டாம், சும்மா மைல்டா கொண்டு போய்க்கோங்க. ஆனா இது ரெண்டும் ஈவனா வரணும், அப்பதான் வந்து நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது ஒரு 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 ஹாஃப் இன்ச்சுக்கு ஈவனா வரணும் ரெண்டு லைனும். அதுக்கப்புறம் நீங்க இதை டிவைட் பண்ணிக்கோங்க. இப்ப இத வந்து நம்ம இதுல இந்த ஆர்ம் வந்து இதோட அந்த பாயிண்டோட, இந்த ஷோல்டர் வந்து இதோட, இதை வச்சுட்டு நம்ம இதுல பார்க்கும்போது கரெக்டா வரணும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்டும் நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனும் மேட்ச் ஆயிக்கும், இந்த பேக்கும் உங்களுக்கு மேட்ச் ஆயிக்கும். இந்த அளவு மட்டும் நீங்க பாத்துக்கோங்க, இந்த அளவு மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. 11ன்னா இங்க 10.75 வைப்போம். சப்போஸ் உங்களுக்கு டைட்டா இருந்துச்சுன்னா இங்கேயும் 11 வர மாதிரி வச்சுக்கோங்க, இல்லைன்னா இங்க 1/4 இன்ச்சு கம்மியா கட் பண்ணிக்கோங்க. அதுதான் இப்போ நான் இது வந்து சப்போஸ் இங்கேயும் உங்களுக்கு தின் ஷோல்டர் ஒரு 2 இன்ச்சஸ் அல்லது 1.25 1.5 அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இப்படி வரும் ப்ராடு. ஓகேங்களா? அப்ப மட்டும் இதை கொஞ்சம் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 இன்ச்சு ஷோல்டர் அப்படின்னா 2.25 வரும். கீழையும் நெக்கு கொஞ்சம் ப்ராடா வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ இதுல இப்ப இது வரும்போது ஒரு 1/2 இன்ச் நீங்க குறைச்சுக்கோங்க. எல்லாம் இது சப்போஸ் இன்னும் இல்ல, சப்போஸ் இதுவே இன்னும் கொஞ்சம் டீப் வருது அப்படின்னா நார்மலா ஒரு 10.5 வரைக்கும் இது ஓகே. இங்க இன்னும் நீங்க இப்படி டீப் கொண்டு வரீங்க அப்படின்னா இந்த போர்ஷன்ல லூஸ் அதிகமாகும். அப்போ வந்து இங்க நீங்க 3 இன்ச்சஸ் மட்டும் ஆட் பண்ணா போதும், 4 இன்ச் வேண்டாம். ஈஸ் அலவன்ஸ். இப்ப இது மட்டும் கொஞ்சம் உள்ள கொண்டு வந்துட்டு நீங்க ஆர்ம் ஹோல் டிரா பண்றது செய்யறது எல்லாமே சேம். ஃபர்ஸ்ட் வைக்கும் போது 11 வைக்கிற இடத்துல 10.75 வச்சீங்கன்னா போதும். சரிங்களா? அப்போ இந்த டீப்புக்கும் இங்க நிறைய கிளாத் வந்து உங்களுக்கு லூஸ் கிடைக்கும். ஏன்னா டீப் ஆக ஆக இங்க நமக்கு முதுகு எம்டி ஆகும்போது இங்கெல்லாம் லூஸ் வரும். அதனால நம்ம இங்க வைக்கிற அளவை கம்மி பண்ணிக்கணும். அப்ப நீங்க ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு ஷோல்டர் தின் இன்னுமே தின்னா வேணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கணும். ஒரு டவுட் இருக்கு. இதே பிளவுஸ் இதே சேம் கட்டிங் வச்சுட்டு ஹைலைட் பிளவுஸ் ஒரு பேக்ல லைக் 2 3 ஓபன் பண்ணி அப்படி தைக்கும்போது ஷோல்டர் வந்து அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஆமா, ஹாஃப் ஆயிட்டு எடுக்கணும். அதுக்கு வந்து காலர் கட்டிங்கும் லைக் ஹைலைட் கட்டிங்கும் தட் டைப் அது சேம் பேட்டர்ன்ல போடப்பட்டிருந்தது. இதுல பேட்டர்ன் எல்லாமே ஒண்ணுதான், நீங்க ஷோல்டர் ஆர்ம் ஹோல் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஹை நெக் வைக்கிறதுக்கும் காலர் நெக் எல்லாம் எதுவா இருந்தாலுமே நம்ம ஷோல்டரும் ஆர்ம் ஹோல் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். மத்தபடி செஸ்ட் ரவுண்ட் கப் ஷேப் இது எல்லாம் சேம் தான். அப்ப இது வந்துட்டு காலர் கட்டி சீனா பேட்டர்ன் அம்பிகா காலர் அது இது பண்ணிக்கலாம். இப்ப இது வந்து நம்ம நார்மலா ரவுண்ட் நெக், இதுதான் பேசிக். நம்ம இத வச்சுதான் ஓகே. இப்ப இதுல வந்துட்டு நீங்க ஷோல்டர் மட்டும் சேஞ்சஸ் பண்ணிட்டு
பேக் வந்து இதுதான். ஆனா இங்க என்ன ஆகும் அப்படின்னா ஷோல்டர் பாத்தீங்கன்னா 15.5 ஆகும்போது 7.25 7.25 வரும். ஃபுல்லாயிட்டு எடுத்துக்கணும். ஆமா, ஃபுல்லா எடுத்துக்கணும். அப்போ இங்க வரும். அப்ப அங்க இருந்து அதே 7.25 கீழே டவுன் பண்ணணும். எடுத்துக்கணும். ம் அப்ப அதிலும் பரவ செய்யணும். இது மட்டும்தான். இது வச்சுட்டு இங்கதான் நம்ம செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணணும். அப்போ இங்கதான் உங்களுக்கு இங்கதான் 11. அப்போ இங்க வந்து 1/2 இன்ச் வந்து ஸ்லோப் கொடுக்கணும். இப்ப நீங்க இங்க என்ன க்ளோஸ் வைக்கிறீங்களோ இங்க நீங்க இப்படி வி ஷேப் நெக் மாதிரி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2.25 கொடுக்கலாம். 3, 3.25 இப்படி கொடுக்கலாம். சப்போஸ் போட் நெக் அப்படின்னா இங்க வந்து தின்னாதான் வரும். அப்ப இந்த அளவுக்கு கொடுத்தா போதும். எப்படி கொடுத்தாலும் ஒரு 1/2 இன்ச் வந்து டவுன் பண்ணிக்கோங்க. இது வந்து போட் நெக் இந்த மாதிரி. சப்போஸ் எனக்கு இங்க க்ளோஸா தான் வருது அப்படின்னா இங்க நீங்க 1 இன்ச் 3/4 இன்ச் டவுன் பண்ணிக்கோங்க. இங்க ஏறும்போது இங்க அதிகமா வரணும். ஆமா, அது வந்து ஒரு 1/2 இன்ச் வச்சீங்கன்னா போதும். ஒரு 1/2 இன்ச் 3/4 இன்ச் 1 1.25 அது எந்த அளவுக்கு நம்ம இங்க நெக்கு மேல கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு இதை நீங்க பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க இங்க மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு இதுல ஆர்ம் ஹோல் செட் ஆகணும். இல்லை, இது வந்து உங்களுக்கு சும்மா லைட்டா ஒரு கர்வ் தான் வரும். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லிம்மா இருக்கவங்களா இருந்தா பேக்ல ஒரு 1/2 இன்ச் உள்ள டெப்த் உள்ள கொண்டு வரணும். ஏன்னா இல்லன்னா இங்க பேக் ஆர்ம் ஹோல் கிட்ட லூஸ் வரும். இப்ப இதுல வந்து சும்மா லைட்டா ஒரு கர்வ் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். இல்ல ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க இங்க இருந்து மார்க் பண்ணும்போது உங்களுக்கு 9.25 வரும். 9.25 வரணும். ஓகேங்களா? அப்ப இங்க நீங்க இது போட் நெக் அப்படின்னா ஒரு 3 இன்ச் வச்சு இதுல வந்து போட் ஷேப் போட்டுக்கலாம். அதுவே நீங்க லைட்டா இந்த அம்பிகா காலர் மாதிரி க்ளோஸா வைக்கிறீங்க அப்படின்னா சும்மா லைட்டா ஒரு 1/4 இன்ச் அந்த மாதிரி டீப் கொடுத்தா போதும். போதும். ஏன்னா அது வந்து பின்னாடி காலர் அட்டாச் பண்ணும்போது ரொம்ப டீப் ஆக்கிட்டோம்னா காலர் ஓப்பன் ஆன மாதிரி ஆயிரும். அதனால சும்மா லைட்டா ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச்சை விட கொஞ்சம் கம்மியா இருந்து நீங்க வந்து அந்த அந்த ஹாஃப் ஷோல்டர் ஜாயிண்ட் இல்லாம ஸ்ட்ரைட்டா நீங்க அந்த ஹால்டர் நெக் வைக்கும் போது வேணா ஸ்ட்ரைட்டா கூட வச்சுக்கலாம். இப்படி ஹை நெக் இதுலயே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வைப்போம் இல்லையா, அது வைக்கும் போது வேணா இங்க பின்னாடி, ஏன்னா அது வந்து ஒரு சிலருக்கு அந்த கர்வ் கொடுத்துட்டு அங்க ஜாயின் பண்றதுக்கு அவங்களுக்கு புதுசா இருக்கும்போது ஜாயின் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்டிங்ல ஸ்டிச் பண்ணும்போது நார்மலா இங்க கர்வ் கொடுக்காம ஸ்ட்ரைட்டாவே தைக்கலாம். ஓரளவுக்கு நீங்க போட்டு பார்க்கும்போது இந்த இடம் ஏதாவது சுருக்கு தெரியுது, அங்க கிளாத் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தா மட்டும் நீங்க பேக்ல வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் நீங்க கம்மி இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம், ஏன்னா இல்லாட்டினா ஒரு சிலருக்கு இந்த இடம் லூஸ் வரும் பேக்ல. ஒரு சிலருக்கு மசில்ஸ் இருக்கும் கவர் ஆயிக்கும். ஒரு சிலருக்கு இந்த இடம் ஃபிளாட்டா இருக்கு அப்படின்னா இந்த இடம் லூஸ் வரும். அந்த மாதிரி வரவங்களுக்கு மட்டும் சும்மா லைட்டா ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். இதை எடுத்து அப்படியே அதுல பிளேஸ் பண்ணிடுவோம். ஷோல்டர் ஆர்ம் ஹோல் எல்லாமே அதே தான். ஃப்ரண்ட் நெக்ல வேரியேஷன் இருந்தா ஃப்ரண்ட் நெக் மட்டும் மாத்திக்கலாம். அதெல்லாம் இதுக்கு தேவைப்படாது. அது ரவுண்ட் நெக் மட்டும் அது பண்ணா போதும். அது நான் இப்போ உங்களுக்கு செப்பரேட்டா எடுக்கும், இப்ப நீங்க இதுல ஒரு ஐடியா கேக்குறதுனால நான் சொல்றேன்.
உங்களுக்கு நான் அது ஃபுல்லா எடுக்கும்போது உங்களுக்கு நான் அதுல என்னென்ன சேஞ்சஸ்ங்கிறது நான் உங்களுக்கு அந்த கிளாஸோட சேர்த்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே மேம், ஒன் டவுட் இருக்கு. அப்பர் செஸ்ட் வந்து 40, மிடில் செஸ்ட் வந்து 40. அப்படி வரும்போது அளவு என்னன்னா நீங்க எதுனாலும் ஓகே தான். 2 ஈவனா வரும்போது எது அந்த மெஷர்மெண்ட் தானே வச்சாகணும். அதை அப்படியே வச்சுக்கோங்க. 10 10 நீங்களே வெட்டிட்டு ஆமா மிச்சம் இருந்தது டாட் பிடிச்சா போதும். இந்த சேம் கட்டு തന്നെ ஸ்ட்ரைட் க்ளோஸ் போட்டாலும் ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் செய்யணும். அட்ஜஸ்ட்மென்ட் அப்படின்னா நீங்க ஸ்ட்ரைட் கட் போடுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்து பிளாட்டா வேணும். இது மேல ஏத்தும் போதுதான் உங்களுக்கு ஷார்ப்பா வரும். அப்ப ஸ்ட்ரைட் கட் போடும்போது இது வந்து கொஞ்சம் இறக்கிக்கலாம், இதுவும் கொஞ்சம் இறக்கிக்கலாம். இதெல்லாம் எதுவும் நீங்க பண்ண வேண்டாம். இது என்ன பண்ணிருக்கீங்களோ சேம் ஓகே. இங்க நம்ம வெட்டுறோம் இல்லைங்களா, இப்ப ஸ்ட்ரைட் கட், இது கிராஸ் கட் அப்படிங்கும் போது நமக்கு கப் ஷேப் பர்ஃபெக்டா வரணுங்கிறனால இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு இது ஸ்ட்ரைட் கட் தான் அப்படிங்கும் போது இதையும் நீங்க லைட்டா இங்க கீழே இறக்கிடலாம், இதையும் லைட்டா கீழே கொண்டு வந்துடலாம். அப்பதான் உங்களுக்கு கப் ஷேப் வந்து பிளாட் ஆகும். சப்போஸ் எனக்கு இங்க கரெக்டா தான் இருக்கு அப்படின்னா இங்க மட்டும் கீழே இறக்கிக்கலாம். வேணும். ஆமா, ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அப்போ யோக்கனோட ஹைட் குறையும் போது சைடு வந்து பிரஸ் ஆகாது இல்லைங்களா, சும்மா ஃப்ரீயா இருக்கும். அப்போ இங்க வந்து உங்களுக்கு கப் ஷேப்பை பிரஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த ஷேப் எல்லாம் நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு பிளாட்டா போதும், ஸ்ட்ரைட் கட் போதும் அப்படின்னா இது ஃபுல்லாவே இங்க கொடுத்துட்டு சும்மா 2-2.5 இன்ச்சுக்கு நீங்க யோக்கு வச்சீங்கன்னா போதும். இங்க 3 அளவுக்கு கொண்டு வர வேண்டாம். இப்போ மிடில் செஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் வந்து 2 இன்ச்சுக்கு மேலே. இப்போ 2 இன்ச் ஆனல 42, 42, 2 இன்ச்சு. சிலது வந்துட்டு 39, 43, 4 இன்ச்சு, 3 இன்ச்சு பெருசாயிட்டு வருது. இப்போ அது இப்போ நீங்க டைரக்டா பாடியில என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க. இப்போ நீங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் செஸ்ட் ரவுண்டு 40 எடுத்துட்டீங்க, மிடில் செஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 42 சொல்லிட்டீங்க. இப்ப இது வந்து உங்களுக்கு செஸ்டும் மிடில் செஸ்டும். இப்ப வெயிஸ்ட் வந்து உங்களுக்கு 34 தான் இருக்கு இல்ல, 34. சப்போஸ் ஒரு சிலருக்கு 38 வரலாம். அப்போ உங்களுக்கு டோட்டலா என்ன டிஃபரன்ஸ் வருது, 4 இன்ச்சஸ் தான். அப்போ உங்களுக்கு டாட்னோட லைன் இந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு. சரிங்களா. இப்ப இதுவே 36 வருது அப்படின்னா உங்களுக்கு இங்க 1.5 இன்ச்சு, 34 அப்படிங்கும் போது 2 இன்ச்சு. இதுதான் வித்தியாசம். அது நம்ம பார்க்க தேவையில்லை. இப்ப நாம பார்க்க வேண்டியது செஸ்ட் ரவுண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா E11 சேர்த்து செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான், அது முடிஞ்சது. மிடில் செஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அத கப் ஷேப்புக்காக அதை வந்து நம்ம டிவைட் பண்ணி மார்க் பண்றோம், அதுக்கும் அதோட ஒர்க் முடிஞ்சது. இப்ப நீங்க வெயிஸ்டுக்கு கட் பண்ணும்போது நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா இதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் நம்ம பார்க்கணும். இது வந்து நமக்கு சின்ன பகுதி, இது பெரிய பகுதி. அப்போ இந்த சின்ன பகுதிக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம இங்க அந்த ஃபிட்டிங் வந்து இதுல கொண்டு வரணும் அப்படின்னா இடுப்பு சுற்றளவு மைனஸ் மிடில் செஸ்ட் மைனஸ் இடுப்பு சுற்றளவு. அப்பதான் உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் வருதோ அதை வச்சு நம்ம இந்த நெக்குமே உங்களுக்கு ஷோல்டர் கம்மியானா மட்டும்தான் முன்னாடி நெக்கு நல்லா வைடா வரும், இல்லாட்டினா க்ளோஸா தான் வரும். சின்னதா, ஆமா சின்னதா தான், அகலம் கம்மியா தான் வரணும். சப்போஸ் உங்களுக்கு எனக்கு இங்கேயும் நல்லாவே ப்ராடா வேணும் அப்படின்னா இங்க கட் பண்றத வந்து நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது, சும்மா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து ரொம்ப 7.5 வரைக்குமே வைக்கலாம். இப்ப வி நெக் எல்லாம் வைக்கும் போது 8 வரைக்கும் கூட வைக்கலாம். ஆமா, அது சேம் தான்.
ஆனா நீங்க மத்தபடி வைட் நெக்கா வைக்கிறீங்க அப்படிங்கும்போது ரொம்ப டீப் ஆக்குனீங்கன்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்து ஃபிட்டிங் மாறும். ஓகே ஓகே அப்போ கப் ஷேப் வந்து ஃபுல்லா கவர் ஆகணும் அப்படி இருந்தாதான் நம்ம saree போடும்போது உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும். இல்லாட்டினா நீங்க எவ்வளவு லோ வேணாலும் வைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா உங்களுக்கு அந்த கப் ஷேப் வந்து சாகிங் ஆன மாதிரி ஆயிரும், கீழே இறங்க மாதிரி வந்துரும் நெக் லோ பண்ண. அப்போ பர்ஃபெக்ஷனா வேணும் அப்படின்னா உங்களுக்கு நெக் வந்து ஒரு நார்மலா நம்ம பஸ்டுக்கு கொஞ்சம் அந்த இதுக்கு மேல இருந்தாதான் கரெக்டா இருக்கும், ஃபிட் ஆயிட்டு இருக்கும். அது பிரச்சனை இல்ல, நீங்க இங்க எவ்வளவு வேணா வைட் பண்ணிக்கலாம். ஆனா ஃப்ரண்ட் நெக் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல இறக்கிட்டீங்க அப்படின்னா கப் ஷேப் வந்து சாகிங் ஆன மாதிரி இருக்கும். கவரிங் கரெக்டா ஃபுல்லா கவர் ஆகி இருந்துச்சு அப்படின்னா நீங்க போடும்போது கரெக்டா நீட்டா இருக்கும், ஷோல்டர் ஃபால் வராது, நெக் லைன் டைட்டா இருக்கும். அது வந்து எல்லாமே அப்படி போகும்னு சொல்ல முடியாது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் கரெக்டா அந்த சென்டர்ல, ஏன்னா அது கரெக்டா ஸ்கொயர் ஷேப் இருந்தா மட்டும்தானே போகும். இப்ப நம்ம 6 7 நல்லா இறக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஸ்கொயரா இல்லாம ஒரு ஷேப் மாறி வரும். அப்போ வந்து நமக்கு அந்த லைன் உள்ள போகாது. அப்படிதான் பண்ணணும். இந்த பாயிண்ட் வச்சுட்டு அதுல இருந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரண்ட் டாட், இந்த சின்ன டாட்டும் பெரிய டாட்டும் 1 இன்ச்சும் வைக்கலாம். நம்ம மேக்சிமம் பாத்தீங்கன்னா இது ஒண்ணு மட்டும் பர்மனன்ட், எப்பவும் இதே மாதிரிதான் இருக்கும், சென்டர் டாட் அது வந்து அப்படிதான் இருக்கும். இங்க இருந்து இங்க 1.5 இன்ச்சு, இங்க இருந்து 1.5, இங்க இருந்து 1.5 ஈவனா கூட நம்ம வைக்கலாம். ஏன்னா நான் இப்போ மேக்சிமம் நான் இதை வந்து மெஷர் பண்றது இல்ல, நம்ம எப்பவும் போல வைக்கிறது தான். இதுல பார்த்தா 2 இன்ச்சஸ் வருது. ஏன்னா உங்களுக்கு 2 இன்ச்சஸ் வந்து எல்லாமே 2 இன்ச்சஸ் வருது. சப்போஸ் இது க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஷார்ப்பா வரும். அது சைடுல அவ்வளவு பிடிக்க வேண்டாம், நம்ம டோட்டலா 1/2 இன்ச் தான் அதிகமாயிருச்சு. நம்ம என்ன பண்ணோம்னா அவ்வளவு சேர்த்து பிடிச்சோம் அப்படின்னா கப் ஷேப் வந்து ஷேப் இல்லாம போயிடும், சும்மா மைல்டா தான் பிடிக்கணும். அதே இல்ல இல்ல, அந்த 4th டாட் வந்து அவ்வளவு க்ளோஸ் வரக்கூடாது, நல்லாவே டிஸ்டன்ஸ்ல தான் நிக்கும். அது அந்த இத அதை எடுத்துட்டு நீங்க எவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்ணீங்களோ அதை கம்மி பண்ணிக்கோங்க. அது அப்புறம் நார்மலா அந்த டாட் பிடிக்காம நீங்க தைச்சா போதும். இல்ல இல்ல 4th டாட் போட்டா நல்லாதான் இருக்கும், ஆனா ரொம்ப க்ளோஸா கொண்டு வரக்கூடாது, ரொம்ப அதிகம் பிடிக்க கூடாது. அவ்வளோ வேண்டாம். இப்போ நம்ம இப்போ இதுல பாக்கும்போது 1/2 இன்ச்சுன்னா இவ்வளவுதானே இருக்கு. இத நீங்க இதை இப்படி மடிக்கும் போது இவ்வளவுதானே வரும். அத வந்து நம்ம இவ்வளவு க்ளோஸா கொண்டு வரக்கூடாது, கொஞ்சம் இங்கே நிறுத்திடணும். இப்போ உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இங்க 1.5 இன்ச் நமக்கு உள்ள போயிடும் இல்லையா, இது வந்து நமக்கு
இது வந்து நமக்கு தெரியாது. அப்போ இங்க இருந்து லைட்டா இது வரைக்கும் இருந்தா போதும். நம்ம இங்க வரைக்கும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஷார்ப்பா போயிடும். அப்ப இந்த டாட் ஆ ஆமா, அந்த லென்த்தும் அதனோட இது மட்டும் குறைச்சிங்கன்னா போதும். அந்த ஸ்டிச்சை எடுத்துட்டு நீங்க வந்து மைல்டா பிடிச்சுக்கோங்க, லென்த் குறைச்சிருங்க, வித்தும் குறைச்சிருங்க. Okay, I think this one, the both the length side is from this one, the center round வரல. இப்போ நீங்க அதுல இதுல கரெக்டா யோக்கெல்லாம் கரெக்டா தையல் போட்டீங்கல்ல, 3+1 வச்சு நாட்ச் போட்டு. ஓகே ஓகே. அது சேம் அளவாக வச்சிருக்கிறது இந்த சைடுல கரெக்டா இருக்கு. எல்லாம் ஓகே. இதுல கப்பு வந்துட்டு ஒரு பெரிய டைட் விடுமோன்னு ஒரு ஃபீலிங். மெஷர் பண்ணி பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. ஓகே. இதுல லெந்த் வந்து கம்மியாக்கா, இது லெந்த் ஷார்ப்பாவே இருக்குது. ஆமா, டாட் எப்பவுமே ஒரு சும்மா ஒரு எல்லா டாட்டுமே அப்படிதான் சொல்றேன். அதாவது ஒரு டாட் நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னா இது வந்து 2 இது டிஸ்டன்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து அப்ராக்சிமேட்லி 2 இருக்கு. இல்ல இப்போ ஒரு டாட் வந்து இல்ல இப்போ இது வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு தான் நம்ம வந்து இதுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்கோம் இல்லைங்களா? இப்ப இது வந்து இப்ப மடிக்கும் போது 1/4 இன்ச் தான் வரும். இப்ப இந்த டாட் அதுதான் மிஸ்டேக். இப்ப நம்ம இந்த டாட் வந்து நம்ம ப்ராப்பரா பிடிக்கணும் அப்படின்னா இதுதான் கரெக்ட். இந்த சைடு டாட் வந்து மிடில் டாட் வந்து எவ்வளவு அது வந்து அது உங்களுக்கு அது 1/2 இன்ச் 2 இன்ச் பக்கம் தானே வந்தது. அது 2 இன்ச் தானே வருது, பாக்கி எல்லாம் 1/2 இன்ச். இல்ல அது அவ்வளோ அக்யூரேட்டா நம்ம பார்க்க தேவையில்லை. நீங்க ஸ்பேஸ் விட்டுருக்கிறத டாட் பாத்தீங்கன்னா இப்படி இப்படி ஷார்ப்பா இப்படி பிடிச்சீங்கன்னா போதும். அது இல்லாம இப்படி பிடிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு லென்த் கூடும். இங்க இருந்து இப்படி வராம ஸ்டார்ட்ல இருந்து இப்படி ஷார்ப்பா கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டாட்டுமே அதே மாதிரிதான். இங்க ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான், ஸ்டார்டிங் மட்டும்தான் அந்த 1/2 இன்ச் லைட்டா முடிக்கும் போது இப்படிதான் இருக்கணும். அப்ப இந்த 1/4 இன்ச் உங்களுக்கு இப்படி கண்டினியூவா வந்து இப்படி குறையக்கூடாது. ஸ்டார்டிங் 1/4 இன்ச் அப்படியே ஷார்ப்பா கொண்டு வந்துடணும். அப்படி பிடிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு கப் ஷேப் வந்து நெயில் வச்சு நல்லா இப்படி பிரஸ் பண்ணி போடும்போது நீட்டா வரும். அத நீங்க இது பண்ணிட்டு கம்மியா பிடிச்சிட்டு வச்சு பாத்தீங்கன்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஈவனா வரும். ஓகே 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 ஓகே. ஓகே 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 ஓகே. அப்படி வைக்கும் போதுதான் உங்களுக்கு சீம் அலவன்ஸ், இந்த ஈஸ் அலவன்ஸ் வந்து குறைக்கணும். ஓகே 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 ஓகே. അതില് ഒരു മിസ്റ്റേക്ക് പറ്റി, അത് അവിടെ മൊത്തത്തിൽ അവിടെ കുറഞ്ഞ ഭാഗം പുറമെ കാണാൻ
இது துள்ளிக்கு ஒரு 4 இன்ச்சுக்கு தாழே மடக்கி எடுத்துட்டு ம் திருப்பி ஆயிடுச்சு. ம் அப்போ அதுக்கு வந்து 1/2 இன்ச்சுக்கு மேலே ஆயிடுச்சு. ம் ம் அப்போ உங்களுக்கு 3/4 இன்ச்சு வந்திருக்கும். இந்த கப்பு வந்து மேலே ஏறிச்சு. பாயிண்ட் வந்து மேலே ஏறிடுச்சு. ஓகே. இப்போ நீங்க அதை மெஷர் பண்ணி பார்க்கும்போது எவ்வளவு வருது? பிளவுஸ் ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும், யோக் இல்லாம, ஷோல்டர் டு அண்டர் பஸ்ட் வரைக்கும், அந்த பெரிய டாட் வரைக்கும். ஸ்ட்ரைட் பண்ணி பிடிச்சுக்கோங்க, நீங்க வளைக்க வேண்டாம். மேல இருந்து ஷோல்டர் பாயிண்ட் பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா கீழே வரைக்கும் பிடிச்சுக்கோங்க. மடக்கிட்டு ஷோல்டர் டு பஸ்ட் அண்டர் பஸ்ட் வரைக்கும் டேப் வச்சு அதை அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணி இழுத்து பிடிச்சுக்கோங்க. அது வந்து 13.5 13.5 உங்களுக்கு ஓகேவா? கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தணும், அவ்வளவுதான். 14 இன்ச்சாவது வேணும். அப்போ ஓகே 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 ஓகே. அந்த டாட் மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க. அப்படி கட்டியா இருக்கும் போது கம்மி பண்ணி பிடிக்கணும். அது அந்த டோட்டலா அந்த 4 டாட்டுமே எடுத்துட்டு நீட்டா அயன் பண்ணிட்டு, அப்புறம் அந்த சென்டர் டாட் எடுக்க முடியாது, யோக் வச்சுட்டீங்க. மத்த 3 டாட் எடுத்துட்டு அயன் பண்ணிட்டு மைல்டா பிடிச்சீங்க அப்படின்னா கரெக்ட் ஆயிடும். ஓகே ஓகே ஓகே. அது பிரிச்சுட்டு நீங்க அயன் பண்ணிட்டு ஓகே ஓகே. ஆமா, அது வந்து டாட் இருந்தா ஒரு மாதிரி இருக்கும், இல்லாம இருந்தா ஒரு மாதிரி இருக்கும். இல்ல. ஓகே ஓகே. சும்மா மைல்டா பிடிச்சீங்கன்னா போதும். 1/4 இன்ச்சுக்கு பிடிச்சா கூட போதும். ஓகே. ஆமா, அது நிறைய வந்துட்டே இருக்கும். அது நீங்களா உங்களுக்கா ஃபைன் பண்ணி நீங்க கிளியர் பண்ணாதான் அது உங்களுக்கு கரெக்டா வரும். ஆமா, அப்படிதான். அதாவது பேசிக்கா கால்குலேஷன்ஸ் எல்லாமே ஒண்ணுதான், சரிங்களா? பேசிக்கா நம்ம ஒரு பிளவுஸுக்கு ஒருத்தர் அளவு எடுத்து நம்ம தைக்கிறோம் அப்படின்னா எல்லா கால்குலேஷனும் ஒரே மாதிரி வரும். ஆனா அவங்களுடைய பாடி வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஷேப் வராது, ஒரே மாதிரி ஹைட் வராது, ஒரே மாதிரி மசில்ஸ் இருக்காது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது கரெக்ட் பண்ணணும். அப்பதான் வந்து கரெக்ட் ஆகும். ஓகே ஓகே. ஓகே ஓகே. ஏன்னா உங்களுக்கு ஆம்ஹோல் சின்னதாயிருச்சு அப்படின்னா அண்டர் ஆர்ம் கிட்டே நின்றும், மேல ஷோல்டர் வரைக்கும் ஸ்லீவ் ஏறாது. ஆம்ஹோல் வந்து டைட் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அண்டர் ஆர்ம் வரைக்கும் தான் ஸ்லீவ் வந்து வரும், நல்லா ஃப்ரீயா மேல வரைக்கும். ஓகே ஓகே ஓகே. அதுதான் மெயின். ஏன்னா கரெக்டா இந்த ஷோல்டர் பாயிண்ட்ல நம்ம எந்தெந்த அளவு எங்க எடுக்கிறோமோ அது அந்த இடத்துல கரெக்டா சீட்டிங் ஆகணும். இப்ப ஷோல்டர் இங்க எடுக்கும் போது ஷோல்டர் கரெக்டா அதே இடத்துல சீட்டிங் ஆனாதான் ஃபிட்டிங் கரெக்டா வரும். சப்போஸ் ஆம்ஹோல் ரவுண்ட் சின்னதாயிருச்சுன்னா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து இன்னொரு 1/2 இன்ச்சு கீழே இறங்கியே நிக்கும், மேல ஏறாது.
இது இட்டு பார்த்தப்போ கரெக்டா இருக்கு அப்படின்னு ஓகே அதுல கரெக்டா கொஞ்சம் செய்யறீங்களா டைட்டா இருந்தது இந்த டைம் மெஷர்மெண்ட் பண்ணும்போது வெயிட் கொஞ்சம் கம்மியா இருந்தது அதுக்கு மேல இட்டப்போ அது கொஞ்சம் இதாயிடுச்சு இந்த டைம் கொஞ்சம் ஸ்கேன் செய்து ஓகே வலிப்பத்தில் எடுக்கும் ஓகே அப்ப நீங்க இப்ப உங்களுக்கு இதுல எல்லாம் எந்த டவுட்டும் இல்ல உங்களுக்கு இப்ப பேசிக்ல இது நம்மளுக்கு இனிமே ഞാനത് പ്രാക്ടിക്കലാ ഒന്ന് രണ്ടെണ്ണം നെക്സ്റ്റ് വീക്കുള്ള പ്രാക്ടീസ് பண்ணி கம்ப்ளீட் செய்து டவுட்லாம் அப்ப நீங்க ஏதாவது டவுட் வந்துச்சு அடுத்தது வந்து நம்ம இப்ப அடுத்த மாடல்னா இப்ப பிரின்சஸ் கட் அந்த மாதிரி ஏதாவது போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அதனால இத கொஞ்சம் 2-3 பிளவுஸ் நீங்க நல்லா நீட்டா எழுதி வச்சுக்கோங்க நீங்க பிராக்டிஸ் கூட எப்ப வேணா பண்ணிக்கலாம் ஓகே ஓகே அப்ப அதே மாதிரி நீங்க ஒரு டவுட் கேட்கலாமா எனக்கு வந்துட்டு லாஸ்ட்ல கொஞ்சம் டிசைன் ஓபன் பண்ணி பண்ணலாமா அதுக்கு இதே சேம் எல்லாம் சேம் தான் நீங்க கேன்வாஸ்ல என்ன டிசைன் வேணுமோ அதை மட்டும் அடிச்சு நீங்க திருப்பிக்கலாம் பேக்ல கொஞ்சம் ஃபினிஷிங் வரதுக்கு டைம் இருக்கு ஆமா ஃபினிஷிங் வந்து உடனே வராது நீங்க எவ்வளவு பிளவுஸ் தைக்கிறீங்களோ தைக்க தான் ஃபினிஷிங் வரும் இல்ல ஆல்ரெடி நீங்க தச்சிட்டு இருந்தா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் அதாவது இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது கரெக்டா ஈவனா 1/2 inch நம்ம கொடுக்கணும் யோக் ஜாயின் பண்ணும்போது 1/2 inch கொடுக்கணும் பட்டி நெக் எல்லாம் 1/4 inch அப்படின்னா ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் அந்த 1/4 inch தான் வரணும் அது மாதிரி வர்றதுதான் ஃபினிஷிங் ஓகே அப்புறம் இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் ஸ்லீவ் எல்லாமே ஜாயின் பண்ணும்போது ஒரே பாயிண்ட்ல வரணும் அது அப்புறம் ஓகே 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 அதே மாதிரிதான் இது நீங்க நல்லா இது பண்ணிக்கோங்க அப்படி அடுத்தது வந்து நான் உங்களுக்கு பிரின்சஸ் கட் பிளவுஸ் வந்து நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு கேப் மாதிரி வேணுமா நார்மலா ஸ்லீவ் மாதிரியே வேணுமா நார்மல் ஸ்லீவ் இல்ல இப்போ உங்களுக்கு 4.5 வச்சுக்கலாம் அண்டர்ஆர்ம் எவ்வளவு ஹைட் வேணும் மேக்ஸிமம் கேப் அளவுக்கு இருந்தா போதும் ஓகே அப்போ இங்க 9 வந்து இதே பாயிண்ட்ல தான் வரும் கேப் ஹைட் 4.5 இது 9 இது யூசுவலா எப்பவும் போல நீங்க இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்ப இங்க வரும்போது மட்டும் லைட்டா ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க இது வந்து லைட்டா கேப் மாதிரி இருந்தா போதும் ஒரு சிலர் இப்படி போடுவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை லைட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி கொண்டு வருவாங்க 1 inch இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஒரு 3/4 inch இருந்தா போதும் கொஞ்சம் கிளாத் வச்சு நீங்க போட்டீங்கன்னா போதும் ஒரு 1 inch எக்ஸ்டெண்ட் பண்ணா போதும் கீழே இங்க உங்களுக்கு லென்த் வேணும்னா இந்த இடம் வந்து லைட்டா இப்படி கர்வ் கொடுக்கலாம் சப்போஸ் எனக்கு லென்த் வேண்டாம் இதே போதும் அப்படின்னா நீங்க இங்க மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி லைட்டா கர்வ் கொடுத்துக்கோங்க இப்ப இதுல கொடுத்துருக்கல அது மாதிரி ஏன்னா உங்களுக்கு அண்டர்லாம் கொஞ்சம் கிளாத் வேணும் லிட்டில் ஒரு 1 inch வேணும் இல்லையா 1 inch மட்டும் வேணும்னா அப்ப அந்த 1 inch மட்டும் வச்சுட்டு இது இதே ஹைட்டுக்கு நம்ம இந்த கர்வ் மட்டும் இப்படி கொடுத்துக்கலாம் இது வந்து சீம் அலவன்ஸ் அப்ப இது வந்து உங்களுக்கு இதுதான் ஹைட்டு எவ்வளவு வைக்கிறதா இருந்தாலும் ஒன்னா
இந்த பொசிஷன் கொண்டு வரலாம், இல்லையா இந்த பொசிஷன் கொண்டு வரலாம். ரெண்டு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இங்க கீழே ஓகே. ஒரு ஸ்லீவ் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், இப்படி வரும் இல்லைங்களா. அப்ப இங்க வந்து அண்டர் ஆர்ம் கிட்ட உங்களுக்கு கிளாத் வந்து ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச் அப்படிதான் வரும். இன்னொரு ஸ்லீவ் பாத்தீங்கன்னா இப்படி வரும், இங்க கிளாத் இப்படி வந்துரும், இப்படி வரும். அதான் இங்க இப்போ இது கேப் ஹைட் நீங்க 4.5 வச்சுதான் ஆகணும். கேப் ஹைட் அது வச்சுக்குவீங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லீவ் கம்மியா வேணும் போது உங்களுக்கு இங்க இத குறைச்சாலும் தப்பு இல்ல, 3.5 கூட வச்சுக்கலாம். அப்ப நீங்க ஃபுல் இங்க 3.5 வச்சுக்கிட்டா இங்க வந்து உங்களுக்கு கேப் ஹைட் கூட நீங்க வச்சுக்கலாம். வைக்கலாம் 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 வச்சுட்டு அதுல நீங்க ரவுண்ட் எவ்வளவு மார்க் பண்ணா போதும். ஆமா, இப்போ ஸ்லீவ் நீங்க இப்படி கட் பண்ணிட்டாங்கன்னா இப்படி இருக்குல்ல, இப்ப இதுல வந்து நம்ம இத கட் பண்ணி எடுத்துருவோம். பேட்டர்ன்ல ஒரு பேப்பர்ல ஸ்லீவ் மார்க் பண்ணிட்டு இதுல வந்து 4 பீசஸ் வேணும். ஆப்போசிட் சைடு அதே மாதிரி டீப் வெட்டினீங்க அப்படின்னா அதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட்டா வச்சுக்கணும். 2 பீஸ் வந்து நார்மலா வைக்கணும். அதை நீங்க அந்த பேட்டர்ன் மேல வச்சு பின் பண்ணிட்டு எக்ஸஸா இருக்கிறத வெட்டி எடுத்துடலாம். ரஃபா ஒரு பேப்பர் பேட்டர்ன் போட்டா போதும். ஆமா ஆமா, அது இப்போ தைக்க உங்களுக்கு ஸ்லீவ் மாடல் எதுவா இருந்தாலும் பேசிக் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை வச்சு நம்ம என்ன மாடல் வந்தாலும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சேம் தான். இங்க வரைக்கும் நீங்க வந்து மெஷர் பண்ணணும், எல்போ வரைக்கும் லென்த்தும் ரவுண்டும் மார்க் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஃபுல் லென்த் எல்போ வரைக்கும், அதுக்கப்புறம் ஃபுல் லென்த் வச்சு நம்மளுடைய இந்த கையினுடைய ரவுண்டு வச்சு நீங்க கிராஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. நான் போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஓகே.